அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ் என்று சொல்வார். எந்த தோற்றமாய் எடுத்தாலும் இந்த விண்களின் கூட்டுதான் என்பது இதனால விளங்கும். அதனால எல்லா தோற்றங்கள்லயும் ஒவ்வொரு விண்ணும் சுழன்று கொண்டே இருப்பதனால அதை சுற்றிலும் இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருப்பதனாலையும் எங்குமே காந்தம் நிரம்பிதான் இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும். அந்த காந்தத்துக்கு வான் காந்தம் என்று பேரு. அதுவே நம்ம உடல்ல உயிர் சக்தி என்று சொல்றமே, அதான் விண். அந்த விண் சுழலும் போது சூழ்ந்தழுத்தி இருக்கக்கூடிய இறைவெளியினால உடலுக்குள்ளாக உற்பத்தி ஆவதனால அது ஜீவகாந்தம் என்று சொல்றோம். அப்ப உடல் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான நுண்துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றிலெல்லாம் தோன்றும் அலைகளெல்லாம் ஒன்று கூடி காந்தமாக இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அது சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய விண்ணில பிறந்ததுனால அந்த காந்த ஆற்றலும் உடல்ல சுழன்று கொண்டேதான் இருக்கும். அந்த சுழற்சியில எந்த பொருள் சுழன்றாலும் அதுல கனத்த பகுதி நடுமையத்துக்கு வந்துடும், லேசான பகுதி மேல்புறம் நிற்கும். அது இந்த மாதிரி எந்த பொருள் சுழன்றாலும் அதுல நடுமையம் திணிவு பெற்று இந்த இயக்கம் உண்டாகும். அதே போல நம்ம உடல் முழுவதும் காந்த சக்தி இருந்தாலும் அதுல இருந்து திணிவு ஏற்பட்ட ஒரு பகுதி கருமையத்துல உடல் மையத்துல அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால உடல்ல இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சக்தி கூட, அந்த நுண்துகள்கள் கூட அது இயக்கத்தினால அதனுடைய வலு வித்தியாசம் வர்ற போது, கனம் உண்டாகிற போது அவைகளும் கருமையத்தோடத்தான் இணைந்து அங்கேயே இருப்பிடமாக கொள்ளும். அதனால உயிர் மையம் என்று சொல்வார்கள். அதன் பிறகு ஒரு மனிதன் அல்லது ஜீவன் பருவம் அடைந்து விட்டால் உடல்ல இதுவரையில ரத்த ஓட்டத்திலேயே கலந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விந்து ஓட்டம் உடலுக்கு தேவைக்கு மேல கொஞ்சம் அதிகமாகும். அந்த அதிகமான வித்து இருப்பு வைக்கணுமே, இறையாற்றலானது சிறுக சிறுக கொண்டு வந்து அதே கருமையத்துல சேர்த்துடும். அப்ப கருமையம் என்ற மூலாதாரத்துல காந்தத்தினுடைய திணிவு நிலை 1, உயிர் சக்தி திணிவு பெற்ற துகள்கள் 2, விந்து மிச்சமான உடல்ல மிகுதியாகிய விந்து அல்லது நாதம், இவைகள் எல்லாம் இந்த 3 சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலையம்தான் கருமையம் என்று சொல்றோம்.